வணக்கம் மக்களே. தி ஜட்ஜ் ரிட்டர்ன்ஸோடைய நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட எண்டிங்கில் அந்த நம்பியான் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த மேயரை ஒரு செமையாக மிரட்டின்னு இருந்திருப்பார். அதுவரைக்கும் தான் அந்த மேயர்கிட்ட இதுக்கு மேலேருந்து எந்த பிரச்சனையுமே பண்ணாதீங்கன்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த மேயரை பெருசாக எதுவும் பண்ண கிடையாது, சில அடிகள் மட்டும் தந்திருக்காரு. அதெல்லாம் தந்துட்டு அப்படியே ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய அந்த அப்பாவை பார்த்து பேச வர்றாரு. அவர்கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எடுத்த முடிவில் கரெக்டாக இருக்கீங்களா, அவரை நம்ம உயிரோட விடலாமா, நீங்கள் இதுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுறீங்களான்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறான்னா, அவனை எனக்கு சாகடிக்க தேவையில்ல, நான் என்னுடைய முடிவில் கரெக்டாக தான் இருக்கேன், அவனுக்கு சட்டப்படியே நியாயப்படி தண்டனை கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த அப்பா அவருடைய முடிவை மாற்றிக்கிட்டாரு. கடைசியாக சாகடிக்கணும்னு சொல்லியிருந்திருப்பார். அதை தொடர்ந்து இவருடைய முடிவை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. இப்போதைக்கு அவனுக்கு சட்டப்படி தான் தண்டனை கிடைக்கணும்னு கூடிய ஒரு முடிவில் இந்த அப்பா இருக்கார். இந்த விஷயத்தில் ஹீரோ சந்தோஷப்படுறாரு. நீங்கள் சட்டத்தை நம்புறீங்களான்னு அந்த அப்பா கிட்ட கேட்டால் அவர் நம்பர் தான் சொல்ல, சரி இதை கேட்ட ஹீரோவும் அப்படியே அவருடைய மாஸ்கை கைட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் தான் ஜட்ஜ் லீ ஹான் யாங், நான் கண்டிப்பாக அவனுக்கு சட்டப்படி தண்டனை தருவேன், என்னை கண்டிப்பாக நம்புங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படியே இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் ஜங்ஹோவும் ஹீரோவை உட்காந்து பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ நாயாங் எப்படி இருக்கான்னு கேட்க, அவளையே நம்ம பார்க்க போகலான்ற மாரி அப்படியே ஜங்ஹோ இவருடைய சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல தான் நாயாங் இப்போதைக்கு வேலை செய்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ, இங்கே அதிக பேர் சரக்கு அடிச்சுட்டு வருவாங்க, அவங்களாம் உன்னால் சமாளிக்க முடியுமா, அதே சமயத்தில் நீ ஒரு மைனர் தான், அதுக்கான பர்மிட் உங்ககிட்ட இருக்கா, இங்கே நீ வேலை செய்யலாமான்னு சில சட்ட ரீதியான கேள்வியெல்லாம் கேட்க, ஆனால் நான் எங்கள் அது எல்லாத்துக்குமே பவராக பதில் சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட மைனர் பர்மிட்டும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவும் நாயங்கும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் அங்கே அவங்க பாட்டி வீட்டில் லைட் எரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாயாங்குடைய பாட்டி நாயாங்க நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்னா எப்பயுமே நாயாங் வரும்போது இந்த இடம் முழுக்கவே ரொம்ப டார்க்காக இருக்கும். தனியாக வரும்போது நாயாங்க்கு எதனாச்சும் நடந்துருமோன்னு அவங்க பாட்டி பயப்படுவாங்க. அதெல்லாம் பற்றி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுலாம் பற்றி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் சொல்லிவிட்டு இவங்களும் உள்ளார போயிடுவாங்க. உள்ளார போயிட்டு இவங்க பாட்டிக்கிட்ட இன்றைக்கி இவங்க ஹீரோவோட இந்த இவங்க பாட்டி வீடு வரைக்கும் வந்திருந்தாங்களே, அந்த சமயத்தில் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னு அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் லைட் எரியுது. யாருன்னு பார்த்தா ஹீரோவும் ஜங்ஹோவும் தான். அதாவது நாயாங் எப்பயுமே தனியாக ராத்திரி வராங்களே, அதில் அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்னு லைட்டை மாட்டிட்டு அந்த இடத்த விட்டு நைஸாகவே எஸ்கேப் ஆகிட்டாங்க. அடுத்த நாள் ஹீரோ வெளியே வரும்போது அந்த இடத்துல ஹீரோவுக்காக கார் காத்துன்னு இருக்குது. ஏன்னா ஜங்ஹோ தான் இந்த காரை ரெடி பண்ணி தந்திருக்காரு. இந்த சமயத்தில் ஹீரோ கிட்ட கார் இருந்திருக்காது. அதில் ஜங்ஹோ ஒரு நல்ல காரை ஹீரோவுக்கு அரேஞ்ச் பண்ண, அதில் ஹீரோ சந்தோஷமாக இருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அடி வாங்கின மேயரை காமிக்கிறாங்க. அவர் இப்போதைக்கு அவங்களுக்கு எதனாச்சும் பண்ணணும்னு இருக்காரு. திரும்ப அவங்க மட்டும் மாட்டினாங்க, அவங்கள வச்சு செய்யணுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இவங்கள நல்லா செஞ்சு விட்டுக்கிறாங்களே, அதை நம்ம அந்த செட்டில்மெண்ட் ப்ராஜெக்டெல்லாம் கூடிய சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிடலாம், அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி இந்த சின்கோல் கேஸை மூடிடலான்னு இவங்க இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது சியாங் டேன் வேற ஒரு ஆள் இருக்கான். இவன் தான் இந்த இடத்துல மேயர்னு ஒருத்தவன் சொல்கிறோம்ல, அந்த ஆளை மேயராகவே மாற்றி விட்ருக்கான். நான் தான் உன்னை இந்த பதவியில் வர வச்சுருக்கேன், எனக்கு ஏற்ற மாதிரி தான் நீ சில விஷயங்கள் செய்யணும், டக்குன்னு அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுற வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல, அதை கேட்ட மேயரும் கண்டிப்பாக நான் அதை பண்ணிடுறேன், எதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு கொஞ்சம் அடங்கி தான் அந்த ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இதுவே இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து அந்த சின்கோல் கேஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது மொத்தத்தையுமே பக்கத்துலேருந்து ஹியோக்கு கவனிக்கிறாரு. அதனால் இந்த மொத்த விஷயத்தையுமே ஷின்னோடைய அசிஸ்டன்ட் கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இதே சமயத்தில் தான் ஹீரோவுக்கு கால் வருதுன்றதுனால அதை பேச அவர் போயிடுறாரு. அந்த சமயத்தில் பேசுறது வேறு யாரும் கிடையாது, ஜுன்ஹோ தான் பேசுகிறாரு. அங்கே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இப்போது கியோஹானோடைய ஒரு கேஸ் நடந்துன்னு இருக்குல்ல, அந்த கேஸில் நீங்கள் ஜின்னாவை போடுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஹீரோயினையும் இந்த கேஸ்க்கு போட சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பக்கம் கியோஹானை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல கியோஹான் கிட்ட இவங்க பொண்ணு இந்த மாதிரி போதைப் பொருள் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல லஞ்சம் கொடுத்தது, அது மொத்தத்தை பற்றி கேட்டா இவர் அது மொத்தமே ரூமர்னு சொல்கிறாரு. அதுக்கெலாம் ஒரு காரணம் இருக்குன்ற மாரி இவர் இந்த பக்கம் மழுப்பிக்கிட்டு இருக்கு. இது மொத்தத்தையுமே ஷின் தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். அடுத்ததாக ஷின்மே அவருடைய இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல அசிஸ்டண்ட் இருக்கார். அவர் ஹீரோடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டாரு. ஹீரோ எங்கே படித்தார், எந்த இடத்துல வளர்ந்தாருன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஹீரோடைய அப்பா ஜெயிலில் இருந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தி 1.5 வருஷம் வரைக்கும் ஜெயிலில் இருந்தாருன்ற மாரி சொல்ல, அதை கேட்ட ஷின்னுக்குமே இதெல்லாம் கோஇன்சிடென்ட்டானு யோசிக்கிறாரு. ஏன்னா ஷின்மே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரையலில் இருந்திருப்பார். ஆனால் அந்த இடத்துல மெயின் ஜட்ஜ் ஒன்றும் ஷின் கிடையாது, சைடில் உட்கார ஒரு ஜுடிஷரி ஜட்ஜாக தான் ஷின் இருந்திருப்பார். அதெல்லாம் பற்றி ஷின் யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே ஹீரோவுக்கு கால் பண்ணி அவரை பார்க்க கூப்பிட்றாரு.
இவங்க 2 பேரும் உட்காந்து பேசும்போது அந்த இடத்துல ஹீரோ கிட்ட உனக்கு ஜுன்ஹோ கிட்டேருந்து என்ன தேவைப்படுது, அவனால் உனக்கு தேவையான விஷயத்த தர முடியும் நீ யோசிக்கிறேன்னு கேட்டால் அந்த இடத்துல ஹீரோவும் அவரால் கண்டிப்பாக முடியும், அவர் முன்னவே ஹனியோலுக்கு லீகல் அட்வைஸராக மாற ஒத்துக்கிட்டாரு, அதெல்லாம் எனக்கு ஹனியோல் கிட்டேருந்து ஒரு சின்ன விஷயம் மட்டும் தேவைன்னு சொல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு ஷின் ஸ்ட்ரைட்டாக டாபிக் வந்துட்டார். அதாவது ஹீரோ வந்து ரீடெவலப்மெண்ட் ஏரியாவில் தான் பிறந்து இருந்திருப்பார். அந்த ரீடெவலப்மெண்ட்டுக்கு நடுவில் ஹீரோட அப்பா ப்ரொட்டஸ்ட் பண்ணி அவர் 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்தது, அதெல்லாம் பற்றி ஒரு லைட்டாக சுற்றி வளைச்சிக்கிட்டு சொல்ல அந்த இடத்துல ஹீரோவுக்கும் எல்லாம் புரிஞ்சிச்சு, இவன் எதுக்கு ஸ்ட்ரைட்டாக வரான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோவும் என்ன சொல்கிறேன்னா எனக்கு எல்லாமே புரியுது, அது மொத்தமே கடந்த காலம் தான், என்னுடைய அப்பா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் நடந்ததுனால அதுக்காக போராட்டம் நடத்தினார், அந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் ஏகப்பட்ட தப்புகள் இருந்துச்சு, அதெல்லாம் என்னுடைய அப்பா வெளியே காமிக்கணும்னு ட்ரை பண்ணார், ஆனால் அது எதுவுமே முடியாமல் போயிடுச்சு, அவர் தான் கடைசியாக ஜெயிலில் இருந்தாருன்னு சொல்லும்போது அந்த இடத்துல இருக்கிற ஷின்மே எனக்கு உன்னுடைய நிலைமை நல்லாவே புரியுது, இதெல்லாம் இப்படி தான் ஆரம்பிக்கும்னு சொல்கிறாரு, இதுதான் உண்மையான காரணமான்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்டால் திரும்ப ஹீரோ இதெல்லாம் வெறி கடந்த காலம் தான், இதை விடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஷின்னை வழி அனுப்பி வைக்கிறாரு. இந்த மொத்த விஷயத்தையும் தூரத்துலேருந்து சியாங் நோட்டீஸ் பண்ணுறாரு. அதில் சியாங் இந்த விஷயத்த பே கிட்ட சொல்கிறாரு. அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா அடிக்கடிக்கு ஹீரோ ஷின்னை பார்க்குற மாதிரி தெரியுது, முதல்ல அவர் சியோல் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஷின்னை தான் போய் பார்த்தாரு, இதுக்கு பின்னாடி எதனாச்சும் இருக்குமான்னு பியேக் கிட்ட கேட்டால் அந்த இடத்துல பியேக் எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் எந்தவித ரூமர்ஸையும் நம்ம பரப்ப தேவையில்லைன்னு இவர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜுன்ஹோவை காமிச்சா அவர் இப்போதைக்கு ப்ராசிக்யூட்டர் சீஃபை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இந்த கேஸை ஹீரோயின் கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்கிறாரு. வேறு எந்த கேஸும் இல்லை, கியோஹானோடைய அந்த கேஸ் தான், அதுக்கான சில எவிடன்ஸ் இவர்கிட்ட இருக்கிறதா சொல்லிட்டு அதை ப்ராசிக்யூட்டர் சீஃப் கிட்ட தர சரின்னு இந்த மொத்த விஷயத்தையுமே அடுத்த நாள் காலையில் ப்ராசிக்யூட்டர் சீஃப் ஹீரோயின் கிட்ட சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆகிறாங்க. இந்த கேஸ் எதுக்கு நான் விசாரிக்கணும்னு கேட்க அந்த இடத்துல இவருமே மொத்த எவிடன்ஸ் தந்து இதில் மொத்த டீட்டெயில் இருக்குது, இந்த கேஸை நீ தான் விசாரிக்கணும், எதுக்கு உங்ககிட்ட இந்த கேஸை ஒப்படைக்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் ஹீரோயினி அனுப்ப இதில் ஹீரோயினி கடுப்பாக இருக்காங்க. அந்த சமையல் தான் சேல்வும் கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினியை ராத்திரி டின்னருக்கு இன்வைட் பண்ணுறாரு, அவங்களுமே வரதா சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க. அப்படியே இந்த ஷாட்டை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நாயை ஒன்று காமிப்பாங்க, இவங்க திரும்ப அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட தான் பேச வந்திருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் வெளியே திரும்ப செட்டில்மெண்ட் பண்ண அந்த மேயரோடைய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறதா சொல்ல அதை கேட்ட நாயோன் ஷாக் ஆகிறாங்க. நான் போலீஸ்க்கு வேணா கால் பண்ணுறேன் நாயோன்னு சொல்கிறாங்க. கடைசியாக ஹீரோ சொன்ன விஷயத்தை இவர் யோசிச்சு பார்க்குறாரு. ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, நீங்கள் அந்த செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கோங்க, எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் மொத்த விஷயத்தையும் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு சட்டப்படி நான் தண்டனை வாங்கி தருவேன்னு ஹீரோ சொல்லியிருந்திருப்பார். அதில் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் வேணான்னு தான் சொல்கிறாங்க, இருந்தாலும் இந்த பெரியவர் நான் செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறேன், என்னை நம்புங்க, இந்த வாட்டி என்னுடைய முடிவில் விடுங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இவங்களால் தடுக்க முடியல, அவங்களுமே உள்ளார வந்து சைன் போடுங்கன்னு சொல்ல கடைசியாக சைன் போடும்போது கூட நாயம் தடுக்கிறாங்க, இருந்தாலுமே இவர் சைன் போட்டு தந்துடுறாரு. இந்த விஷயங்கள்லாம் அந்த மேருக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா கடைசியாக அந்த வயசானவர் தான் சைன் போட மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. கடைசியாக அவர்கிட்ட இருந்து இவங்க சைன் வாங்கிட்டாங்க. அப்படியே இந்த ஷார்ட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு ஹீரோயினி காமிக்கிறாங்க. அவங்க வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு டெலிவரி மேன் வந்து இவங்க கிட்ட என்னமோ ஒரு பார்சலை தந்துட்டு போகிறாரு. இது என்னன்ற மாதிரி அவங்கள யோசிச்சுக்கிட்டு அப்படியே உள்ளார போகிறாங்க. அந்த இடத்துல சேல்வும் ஹீரோவும் தான் இருக்காங்க. ஹீரோ தான் சேல்வு கிட்ட சொல்லி ஹீரோயினை கூப்பிட சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் ஹீரோ இருக்கிறதுனால இந்த இடத்துல சேல்வு கிட்ட இவங்க எதுவுமே பேசாமல் இருக்க அந்த இடத்துல ஹீரோவுமே நான் ஒரு ஜட்ஜுன்றதுனால நீங்கள் பயப்படுறீங்களா, ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி உங்களால் பேச முடியாதான்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்க அவங்களுமே ஆமாம் நீங்கள் முதல்ல யார், நீங்கள் எப்படி இதை பற்றி பேசலாம், அது மட்டும் இல்லாமல் என்ன உங்களுக்கு முன்னவே தெரியுமான்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்க அந்த இடத்துல ஹீரோ இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சந்திச்சிருக்கோமா, நான் உங்களை எங்கேயுமே சந்தித்த மாரி ஞாபகம் இல்லையேன்னு சொன்னால் அந்த இடத்துல ஹீரோயினுக்கு கடைசியாக ஞாபகம் வந்துடுச்சு. நான் உன்னை எங்கே பார்த்தேன்னு தெரியுமா, அன்றைக்கி கோர்ட் வாசலில் நீ தானே எனக்கு ஹாய் காமிச்ச, நம்ம 2 பேருமே முன்னவே சந்தித்த மாரி நீ எதுக்கு எனக்கு கை தூக்கணும்னு கேட்டால் அந்த இடத்துல ஹீரோ என்னுடைய கொலீக்கு தான் நான் கை காமிச்சேன், சேங்னமில் இருந்த கொலீக் அந்த இடத்துக்கு வந்துருந்தான், அவனுக்கு தான் நான் உதவி செய்ய போனேன்ற மாரி ஹீரோ சொல்ல அந்த சமயத்தில் ஹீரோயினியும் இதெல்லாம் கேட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு இருக்காங்க. திடீர்னு உங்களுடைய பார்சல் கீழே வந்துடும், அதை எடுத்து பார்த்தா அதில் ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கும், இதை அமிச்சது வேறு யாரும் கிடையாது, டேசிக் தான் அமிச்சிருந்திருப்பாரு. இதை பார்த்து இவங்க கடுப்பாருங்க, எனக்கு தெரிஞ்சதை அந்த நாய் தான் அமுச்சு வச்சுருப்பான், நான் ஜெயிலில் போட்ட ஒருத்தவன் தான் இதை அமிச்சான்னும் போது ஹீரோமே நீங்கள் ஜெயிலில் போட்டவனா இல்லை ஜெயிலில் போட்டு வெளியே வந்தால எனக்கு எல்லாமே நல்லாவே புரியுது, நீங்கள் டேசிக்கு பிடிக்கதா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அதில் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, என்னுடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும், அதில்
டேசிக்கை பிடிக்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்ற மாரி இவர் ஹீரோயின் கிட்ட சொன்னேன். அதெல்லாம் பெருசாக ஹீரோயினி நம்பாமல் அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக இவங்க எங்கே போகிறாங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை, டேசிக்கை பார்க்க தான். அந்த இடத்துல இருக்கிற சரக்கு எல்லாத்தையுமே இவங்க குடிச்சின்னு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க டேசிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அமிச்ச விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்னை இது டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சுன்னு டேசிக்கு அசிங்கப்படுத்தி அனுப்ப. அந்த இடத்துல டேசிக்குமே நான் யாருன்னு அவளுக்கு காமிக்கணும், கூடி சீக்கிரம் அவளுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிடும்ன்ற மாரி டேசிக் பேசிக்கிட்டு வராரு. இதுவே இன்னொரு பக்கம் ஹீரோ ஜங்ஹோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் நான் எனக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் யார் பக்கமே இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஹனியோலுக்கு சம்மந்தப்பட்டவங்க கிடையாது, நான் சொல்கிற விஷயத்த மட்டும் செய்யுங்க, இப்போதையும் நம்ம பெருசாக எதுவும் கிடையாது, நேரமாக உழுவா இல்லை, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் அனுப்புகிற அட்ரஸுக்கெலாம் போய் அங்கே இருக்கிறவங்ககிட்ட செட்டில்மெண்ட் விஷயமா பேசிட்டு வாங்க. மற்றவங்களுக்கு அந்த மேயர் வந்து செட்டில்மெண்ட்டை வன்முறையான முறையில் தந்திருக்காரு, அதில் நான் அனுப்பிச்சிருக்க அட்ரஸ்க்கெலாம் போய் அங்கே ஆதாரத்தை கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ அனுப்பிச்சு எல்லா இடத்துக்குமே போய் அந்த இடத்துல இவங்க எல்லாருக்குமே வன்முறையாக தான் அந்த மேயர் இந்த மாதிரி பணத்தை செலுத்தியிருக்காரு, அதுக்கான எவிடன்ஸை நான் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. கடைசியாக அந்த ஹியரிங் டேட்டுமே வருது. அந்த இடத்துல சின்கோலில் இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனையுமே நாங்கள் சரி பண்ணிட்டோம், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே நாங்கள் செட்டில்மெண்ட் தந்துட்டோம், அதில் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு இந்த சைடு இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது தான் நாயோன் கடைசியாக ரிப்போர்ட்டை இருந்திருப்பாங்க. அதாவது இவங்க கலெக்ட் பண்ண எவிடன்ஸை அந்த சைடு இருக்கக்கூடிய லாயர்கிட்ட இவங்க சப்மிட் பண்ணுறாங்க. கடைசி சமயத்தில் சரின்னு சொல்லிட்டு லாயருமே உள்ளார வரது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே இவங்க வன்முறையாக தான் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறாங்க. ஒருத்தர் நாய் வச்சுன்னு இருந்திருப்பாரு, அந்த நாயை கொடுமை பண்ணி அது மூலியமாக இவங்க செட்டில்மெண்ட் செலுத்தியிருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட பேர்கிட்ட ரொம்ப வன்முறையாக இவங்க செட்டில்மெண்ட் தந்திருக்காங்க. அதால் ஹீரோ என்ன தீர்ப்பு தர்றாருன்னா, இதுக்கப்புறம் மேற்கொண்ட விசாரணையெல்லாம் ப்ராசிக்யூஷன் கவனிச்சுப்பாங்கன்னு ஒரு தீர்ப்பை தந்துடுறாரு. இது மொத்தத்துக்கு உதவி செஞ்சது நாயோன் தான். அதில் ஒரு நாயோன்கிட்டே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த சைடு அசிஸ்டண்ட் ஷின் கிட்ட என்ன சொல்கிறான்னா, இப்போதையும் நம்ம ஹீரோ நம்பரில் எந்த பிரயோஜனமே இல்லாத மாதிரி தெரியுது, ஏன்னா ஹீரோவை முழுக்க நம்ப முடியல, நம்மளோட பிளானுக்கு அவன் உதவியாக இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இந்த சின்கோல் கேஸ் இப்போதைக்கு ப்ராசிக்யூஷன் கிட்ட போயிடுச்சு. ப்ராசிக்யூட்டரை யார் வந்திருக்காங்கன்னா புதுசாக சியோலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஒரு ப்ராசிக்யூட்டர் தான். அந்த ப்ராசிக்யூட்டர் கூட ஹீரோ தான் சியோலுக்கு கொண்டாந்துருக்கான். அந்த ப்ராசிக்யூட்டர் நேம் சியோல்வுன்ற மாரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மொத்த விஷயத்தையுமே ஷின் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது மூலயமா நெக்ஸ்ட் எதனாச்சு அடி வைக்கலான்னு ஒரு பக்கம் ஷின் யோசிச்சுன்னு இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரியே இந்த இடத்துல ஹீரோ பேக்கை பார்க்க போயிருந்திருப்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சின்கோல் கேஸை ஹீரோ அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடிக்கு ஹீரோ ஷின்னை போய் பார்க்குறாரு. இந்த சில விஷயங்கள்லாம் பேக்கு தெரிய வந்திருக்கும். அதில் பேக்குமே ஹீரோ கிட்ட நாசுக்கா உனக்கு எதனாச்சும் என் கிட்ட சொல்லணுமான்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்க, அந்த இடத்துல ஹீரோ இது வரைக்கும் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, மேபி எதனாச்சும் சொல்லணும்னா அப்புறம் சொல்கிறேன்ற மாரி அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் இவரை ஹனியோல் லா ஃபார்ம் கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா இப்போதையும் இந்த கேஸ் அட்டன் பண்ணது யாருன்னா ஹியோடைய சிஸ்டரான ஹானா தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த இடத்துல போய் பேசணும்ல, அதில் அந்த இடத்துல போய் உக்காஞ்சா அந்த இடத்துல ஹானா செமையாக ஹீரோவை திட்டுறாங்க. ஹீரோவால் தான் இந்த மொத்த கேஸுமே போச்சுன்னு சொன்னேன். அந்த இடத்துல ஹீரோ எப்பயுமே ஒரு ஜட்ஜ் நியாயமாக தான் இருக்கணும், அதில் நியாயமாக தான் இந்த தீர்ப்பை தந்தன்ற மாரி சொல்கிறாரு. அதை கேட்டு அங்கே இருந்த சியோன்ஷோல் என்ன சொல்கிறேன்னா, ஹீரோ சொல்கிறது சரி தான், ஒரு ஜட்ஜு கரப்ட் ஆகிட்டா அந்த மொத்த கோர்ட்டுமே கரப்ட் ஆனதுக்கு சம்மந்தம், அவன் சரியான தீர்ப்பு தான் தந்திருக்கான்னு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹேயோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். ஹீரோ கூட ஹேய் இருக்கும்போது எப்பயுமே அவ்வளோவா சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ஆனால் இந்த இடத்துல அதிகமாக சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அதை ஒரு மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணுன்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல இருக்கிற ஹேய்க்கு ஒரு மாதிரி ஜலஸாக அது பொண்ணான்ற மாரி கேட்க, அந்த இடத்துல ஹீரோ வெறி கொலிகுன்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அந்த இடத்துல ஹேய்க்கு அது ஒரு வேளை பொண்ணாக இருக்குமோன்னு தோணுது. இருந்தாலும் ஹீரோ அதுக்கு எதுக்கு ஆன்சர் பண்ணாமல் அந்த இடத்த விட்டு ஹேயை அனுப்பி வைக்கிறாரு. இதெல்லாம் இருக்கும்போது அந்த சைட் ப்ராசிக்யூஷனில் மேயரை விசாரிச்சுன்னு இருப்பாங்க. இந்த இடத்துல விசாரிக்கிறது சியோல்வு தான். அதில் முன்னவே ஹீரோ சியோல்வுக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது மொத்தத்துக்கு பின்னாடி சியாங்டே அந்த அசம்பிளி மேன் தான் இருக்காருன்ற மாரி சொல்லியிருந்திருப்பார். அதில் அது மொத்தத்தையும் சியோல்வு யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போதையும் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு தேவைப்படுது, அதில் இதுக்கு பின்னாடிலாம் அசம்பிளி மேன் சியாங்டே தானே இருக்கார், அந்த உண்மையை ஒத்துக்கோங்கன்ற மாரி மேயர்கிட்ட பேசினா அந்த ஆள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் உங்களால் மேற்கொண்டு விசாரிக்காத பட்சத்தில் அந்த இடத்த விட்டு மேயரை போக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மேயருக்கு சியாங்டே கால் பண்ணி லைட்டாக மேயரை மிரட்ட செய்கிறாரு. இப்போதைக்கு சியாங்டே யார் கூட இருக்காருன்னா ஷின் கூட தான் இருக்கார். அந்த இடத்துல ஷின்மே கொஞ்சோன்னு நீங்கள் அந்த மேயரை அடக்கி வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த மேயர்னால உங்களுடைய பதவிக்கு தான் எதனாச்சும் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் சீசன் வரப்போகுது, அதில் அந்த எலெக்ஷனில் நீங்கள் நிற்க தேவையா, அதில் அந்த மேயருடைய கதையை முடிச்சு கட்டுங்கன்ற மாரி ஷின் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாரி தான் மேயருக்குமே எல்லாமே புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மேயரால் எதுவும் பண்ண முடியாது. அதில் மேயர் இப்போதைக்கு வேற ஒரு நாட்டுக்கு போகலான்னு இருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல இருந்தால் மேயருக்கு தான் பிரச்சனை. அதில் இப்போதைக்கு தலைமறைவு ஆகலான்னு இருக்காரு. இது மொத்தத்தையும் முன்னவே கணிச்ச ஹீரோ ஜங்குவோ மூலியமாக மேயர் எங்கே போகிறாருன்னு ட்ராக் பண்ண சொல்லியிருந்திருப்பாரு. அதெல்லாம் ட்ராக் பண்ண ஜங்குவோ
சில்வோவும் ஹீரோ கிட்ட மேயர் நெக்ஸ்ட் ஆகுதா இன்சானில் இருக்கிற விஷயத்த சொல்ல, அதை கேட்ட ஹீரோ வேகமாக இன்சானுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு மேயர் தலைமறைவாக ஒரு இடத்த பார்த்து வச்சிருக்காரு இன்சானில். அந்த இடத்துல இவர் தலைமறைவாக இருக்கும்போது அதே இடத்துக்குள்ளார இவருடைய அசிஸ்டண்ட்டும் இருப்பார். மேயருடைய அசிஸ்டண்ட் வெளியே ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவார். இது மொத்தத்தையுமே தூரத்துலேருந்து ஹீரோவும் நோட்டீஸ் பண்ணுவார். அதில் ஹீரோ இதான் சரியான சமயம்னு உள்ளார போகலான்னு இருப்பார். அதுக்குள்ளார அந்த கில்லர் இந்த இடத்துல மேயரை பிடிச்சிட்டான். மேயருடைய கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் முன்னவே ஹீரோ கணிச்சிருந்திருப்பாரு. அதால் தான் மேயரை ஃபாலோ பண்ணி வரது மட்டும் இல்லாமல் அந்த கில்லருக்கு ஒரு ஹெட் ஷாட் அடிக்கிறாரு. அவனுமே கீழே விழுந்து ஒரு மாதிரி ஹீரோவை பார்க்க அந்த இடத்துல ஹீரோவும் அவனை வெறித்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க 2 பேருக்குள்ளார சண்டை போகிறதுக்குள்ளார அந்த இடத்துக்கு மேயருடைய அசிஸ்டண்ட் வந்து என்னுடைய பாஸை யாரா இப்படி பண்ணதுன்னு கேட்க, அந்த இடத்துல இருக்கிற ஹீரோவும் அவன் தான் இப்படி பண்ணான்னு கில்லரை காமிக்க, இவனுமே கில்லர் கூட சண்டைக்கு போன ஒரு குத்தம் தான். இவனுடைய கையை பிடிச்சி கில்லர் உடச்சி வச்சிடறான். அதே இடத்துலையே அசிஸ்டன்ட் கீழே விழ, அதுக்கப்புறம் கில்லர் ஹீரோவை பார்த்து ஹீரோவை கத்தியால் குத்த வரான். கிட்டத்தட்ட குத்தக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும். ஹீரோவை எப்படியும் அதை டிஃபென்ஸ் பண்ணின்னு இருக்கிறதுக்குள்ளார அந்த இடத்துக்கு ஜங்கோ வந்துட்டார். வரது மட்டும் இல்லாமல் கில்லரை அடித்து போட அந்த இடத்த விட்டு கில்லர் தப்பிச்சிட்டாரு. இருந்தாலும் இவங்க கில்லரை பார்க்காம மேயர் இப்போதைக்கு இன்சானில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு இந்த மொத்த விஷயத்தையும் சியோல்வு கிட்ட இன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேயர்கிட்ட சியாங் டேவை எதிர்த்து ஒரு லெஜர் இருந்திருக்கும். அந்த லெஜர் இப்போதைக்கு சியோல்வு கிட்ட ஹீரோ ஒப்படைச்சிட்டாரு. அதில் சியோல்வு எல்லா எவிடன்ஸோடு எடுத்துன்னு போய் அந்த இடத்துல மேயர்கிட்ட பேசினா அந்த இடத்துல மேயர் சியாங் டேவுக்கு எதிரான சில எவிடன்ஸ் தான் தராரு. இதுவே போதும் அவனை அரெஸ்ட் பண்ணுன்ற மாரி இப்போதைக்கு அவனுடைய ஆஃபீஸை இவங்க சுற்றி வாழிக்கலாம்னு இருக்காங்க. நம்யோனில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் முழுக்கவே ப்ராசிக்யூஷன் ரைடு வர ஆரம்பிக்குது. இந்த மொத்த விஷயமே சியாங் டேவுக்குமே தெரிய வருது. அதில் சியாங் டே நம்ப மாட்டிப்போமோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் இப்போதைக்கு சியாங் டேவும் எப்படின்னாச்சு ப்ராசிக்யூஷன் கிட்டேருந்து தப்பிக்கலான்னு இருக்காரு. இதெல்லாம் இருக்கும்போது ஷின்னுக்கு மொத்த விஷயமும் தெரிஞ்சிச்சு. எவனோ ஒருத்தவங்களுக்குள்ளார வந்து கொட்டையை குழப்பிட்டான்ற விஷயம் அதெல்லாம் தெரிஞ்சு ஷின் ரொம்ப கடுப்பாகிறாரு. ஏன்டா நான் கொடுத்த வேலையை முடிக்கலன்ற மாரி அந்த இடத்துல கில்லரை போட்டு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் உனக்காக வேற ஒரு ஜாப் வச்சுருக்கேன்னு இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கிற இதே சமயத்தில் தான் சியோல்வு இப்போதைக்கு எப்படின்னாச்சும் சியாங் டேவை பார்க்கணுன்னு அவருடைய ஆஃபீஸை நோக்கி வந்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு போகாது, எதனாச்சும் பிரச்சனை வந்துடும் சியோல்வு கிட்ட சொன்னால் அந்த இடத்துல சியோல்வு ஃபீல்டு ஒர்க்லாம் ப்ராசிக்யூட்டர்ஸ் பண்ணுறது உங்களை மாரியான ஜட்ஜ் பண்ணுறது இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோவும் சியோல்வு தடுக்கலான்னு வர்றாரு. அந்த சமயம் தான் இவருக்கு ஷின் கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் கியோஹானுடைய அந்த ட்ரையல் ஸ்டார்ட் ஆக போகுது. நீ தானே சொன்ன கியோஹான் எப்படி இருந்தாலும் வீழ்ச்சி அடைய போகிறாருன்னு, அதை நம்ம இன்னும் உக்காஞ்சி பார்க்கலாமான்ற மாரி சொல்ல, அதில் ஹீரோவும் சியோல்வுவை பார்க்க தான் போய்கிட்டு இருப்பார். ஆனால் இப்போதைக்கு ஷின் கூட்டதுனால ஸ்ட்ரெயிட்டாக ஷின்னை பார்க்க போகிறாரு. கியோஹான் வீழ்ச்சி அடைய போகிறதா சொன்னாங்களே, அதுக்கான மொத்த பிளானுமே ஹீரோயினி கிட்ட தான் வச்சிருக்காரு. ஹீரோயினி ஸ்ட்ரெயிட்டாக கியோஹானுடைய பொண்ணு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்களே எமர்ஜென்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த மொத்த நியூஸுமே நாயோனுமே அந்த பக்கம் கவர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோயினி நாயோன் யாருன்னு கேட்க, அந்த இடத்துல நாயோனும் உங்களை பற்றி ஜட்ஜ் லீ அதிகமாகவே சொல்லியிருக்காரு, நீங்கள் தான் அவர் சொன்ன ஜின்னாவான்ற மாரி அவங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகின்னு இருக்கு. இது எதுவுமே சுத்தமாக ஹீரோயினிக்கு புரியல. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த மொத்த நியூஸுமே நான் கவர் பண்ணியிருப்பாங்களே, அதில் இந்த மொத்த விஷயமே ப்ரெஸ்க்கு போயிடுது. அதில் ப்ரெஸ்க்கு போன பட்சத்தில் இதை அந்த ஹியரிங்குமே தெரிய வருது. அந்த ஹியரிங்கில் இருக்கிறவங்க இப்போதைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸாக மாற போகிறது வேறு யாரும் கிடையாது, கியோஹான் தான். அதில் கியோஹானுடைய பதவி பறிக்கிறது மட்டும் இல்லாமல் கியோஹானை டோட்டலாகவே ப்ராசிக்யூஷன் டேக் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோவும் ஷின் கிட்ட என்ன கேட்குறான்னா, உங்களுக்கு எது கியோஹான் மேலே இவ்வளோ கோவன்னு கேட்டால் அந்த இடத்துல ஷின் என்ன சொல்கிறேன்னா, கியோஹான் ரொம்ப திமிரு பிடிச்சவன், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கவும் ஒழுங்காக தெரியாது, அவனுக்கு ஒழுங்காக பேசக்கூட தெரியலன்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதை தவிர வேறு எதனாச்சும் காரணம் வேணுமான்னு ஹீரோ கிட்ட கேட்க, அந்த இடத்துல ஹீரோ எதுவும் இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் ஷின் ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி நாசுக்கா உனக்கு இதை தவிர வேறு எதனாச்சும் வேணுமான்ற மாரி கேட்க, அந்த இடத்துல ஹீரோவும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோவுக்கு ஷின் எதை மீன் பண்ணுறான்ற விஷயம் நல்லா புரியுது. வேறு எதுவும் கிடையாது, சியோல்வு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு சியாங் டேவை கொல்றதுக்காக முன்னவே அந்த கில்லரை ஷின் அமுச்சு வச்சுட்டாரு. அதெல்லாம் அந்த இடத்துக்கு இப்போ தான் சியோல்வு போயிருந்திருப்பாரு. அந்த சமயத்தில் சியாங் டே கொலை பண்ணப்பட்டிருக்காரு. ஆனால் இவரை தேடி முன்னவே சியோல்வு வருவார்னு ஷின் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அதை அதே இடத்துல கில்லரை காத்திருக்க சொல்லியிருக்காரு. அதில் கில்லரும் சரியான சமயத்தில் அங்கே சியோல்வு கொல்ற மாரி காமிக்க, இதே சமயம் தான் இந்த இடத்துல ஹீரோ கிட்ட சியோல்வுவை பற்றி லைட்டாக ஷின் டாபிக் எடுப்பார். அந்த சியோல்வு நீயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களே, அவனை பற்றி உனக்கு நல்லா தெரியுமான்ற மாரி வேணும்னே சியோல்வுவை பற்றி அதிகமாக டாபிக் பேச, அந்த இடத்துல ஹீரோவும் இதெல்லாம் கோஇன்சிடென்ட்டா, இவனுக்கு முன்னவே எல்லாமே தெரிஞ்சிருக்கான்ற மாரி யோசிக்கிறாரு. அந்த சமயத்தில் ஹீரோ ஒரு விஷயம் வச்சு அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா,
இப்போதைக்கு நான் ஜஸ்டிஸ் நம்யாங்க பதவியிறக்கம் பண்ணணும்னு சொல்கிறாரு. அந்த நம்யாங் வேறு யாருமே கிடையாது. அதாவது ஹீரோடைய அப்பா 1.5 வருஷம் ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தவனே அவன் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட இருந்து அப்போ பணம் வாங்கி இவங்க அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பு தரல. அதெல்லாம் இந்த இடத்துல ஹீரோ சொல்ல, அதை கேட்ட ஷின்மே என்ன சொல்கிறான்னா, உனக்கு அதான் ஆசையா? நீ இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த பழி வாங்குற உணவில் தான் இருந்தியா? நீ அந்த பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் தான் ஜட்ஜாக மாறினியான்ற மாரி பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ எனக்கு எதுவுமே தெரியல, இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு நம்யாங்க கீழே இருக்கணும்னு தோணுது. இது ஒன்றும் எனக்கு ரிவெஞ்ச் ஆட்ட தெரியலன்னு சொல்ல, ஆனால் ஷின் வந்து இந்த விஷயத்தை லைட்டாக நம்புற மாதிரி தான் தெரியுது. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே உனக்கு கோவம் இல்லையான்னு சொன்னால் அந்த இடத்துல ஹீரோ கோவம் இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஷின் இவருடைய அசிஸ்டண்ட்டும் அடிக்கடிக்கு ஒரு ஹோட்டலுக்கு வருவாங்க. அந்த ஹோட்டலுக்கு ஹீரோவை கூட்டம் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற லேடியுமே ஷின் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஷின் வந்து ஹீரோ கிட்ட அவருடைய கதையை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஷின் வந்து ஒரு பாரில் தான் பிறந்து இருந்திருப்பாரு. அந்த பாரில் தான் வளரவும் ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. ஷின் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த பாரில் இவருக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு கிடைக்காது. ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு. ஆனால் ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கிறது ஷின்னுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட சாப்பாடுக்காக குப்பைகளில் போய் தேடுவார்னா யோசிச்சு பாருங்க. அப்படி தான் ஒரு கதையுமே சொல்கிறாரு. அந்தமாரி இவர் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிற சமயத்தில் தான் ஒரு லேடி இவரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாங்களாம். அந்த லேடியுடைய முகம் முழுக்கவே ரொம்ப மேக்கப்பாக இருந்ததை சொல்கிறாரு. அந்த லேடி அன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுத்ததால் தான் ஷின் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறதா சொல்கிறாரு. அந்த லேடி அன்னைக்கு என்னை கூப்பிட்டு பேசுனதால் தான் நான் இந்த ஒரு நிலைமையில் இருக்குன்னு ஷின் ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி, இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு ஸ்டோரி லைன் மூலியமாக தான் ஷின்னுடைய கேரக்டரை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த மொத்த கதையுமே கேட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டாக தான் சியோல்வுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. சியோல்வு இன்னும் உயிரோடு தான் இருக்காரு. சியோல்வுடைய கழுத்தில் சில காயங்கள் இருக்க செய்யுது. இருந்தாலும் ஹீரோ இதுக்கு சீக்கிரமாக வரலன்னு சியோல்வு ஹீரோ கிட்ட கத்துனா அந்த இடத்துல ஹீரோ ஜட்ஜுங்களுடைய வேலை ஃபீல்டு ஒர்க் கிடையாதுன்னு நீ தானே சொன்ன, அதான் லேட்டாக வந்தேன், இருந்தாலும் இதை பற்றி கவலைப்படாத, டக்குன்னு போலீஸ்க்கு கால் பண்ணு, அதேமாதிரி நான் இங்கேருந்து விஷயத்தையுமே நீ சொல்லாத, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்ற மாரி அந்த இடத்த விட்டு ஹீரோ போயிடுவார். அடுத்த நாள் ஹீரோடைய அப்பா வந்து ஹீரோடைய புது காரை பார்த்துன்னு இருப்பார். அந்த சமயத்தில் ஹீரோ வரது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை ஜென்கேட் வரைக்கும் கூட்டின்னு போய் விட்றதா சொல்கிறாரு. இருந்தாலும் அம்மா ஹீரோவுக்கு வேலைக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த இடத்த விட்டு போக சொல்ல, சரின்னு ஹீரோ அப்படியே அவங்கள பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு இருக்காரு. இவர் போயின்னு இருக்கிற சைடில் தான் ஹீரோயினியை சந்திக்கிறாரு. அந்த சமயத்தில் ஹீரோயினி என்ன கேட்குறாங்கன்னா, கியோஹானுடைய கேஸை நீ தானே என் பக்கம் தானேருந்து, இதுக்கெல்லாம் பின்னாடி கண்டிப்பாக நீ இருக்க மாட்டே, ஏன்னா உன்னுடைய பேரு கூட அதிக பேருக்கு தெரியாது, அதில் இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் யாருன்னு கேட்டால் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அவரை நீ கூடிய சீக்கிரம் பார்ப்ப, அவர் தான் ஜுடிஷரியோடைய ஒரு மிகப்பெரிய ஆளாக இருக்கார், அவர் எல்லாருமே ஜுடிஷரி டெவில்னு சொல்லுவாங்க, அவர் கண்டிப்பாக உன்னுடைய லைனில் ஒரு வாட்டி கிராஸ் ஆவாருன்ற மாரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோ போயிடுறாரு. இந்த விஷயத்தினால கொஞ்சம் ஹீரோயினி குழப்பத்தில் இருக்காங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்தமாரி அந்த மேயர் இருக்கால அவனுடைய ட்ரையல் நடக்க ஆரம்பிக்குது. இப்போதையும் இந்த கேஸை ப்ராசிக்யூஷன் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் அந்த மேயரை பிடிச்சி இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மேயரை முன்னவே ஹீரோ மிரட்டி விட்டு இருந்திருப்பாரு. ஆரம்பத்தில் அந்த மேயரை சியோல்வு தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஹீரோ உள்ளார வரது மட்டும் இல்லாமல் அந்த மேயர்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இப்போதைய சியாங் டேவுக்கு நீ ஏகப்பட்ட ஸ்லாஷ் ஃபோன் தந்திருக்க, இதை பற்றிலாம் வெளியே தெரிஞ்சிச்சு என்ன நடக்குன்னு யோசிச்சுப்பாரு. நீ அந்த சின்கோலுக்கான தப்பை மட்டும் வெளியே காமி, அதில் உனக்கு பெருசாக எந்த தண்டனை கிடைக்காது, ஒருவேளை நீ அதை ஒத்துக்கலாம், சியாங் டேவுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் உனக்குன்னு மிரட்டி விட்டுருந்துருப்பாரு. அதில் இந்த இடத்துல மொத்த தப்பையுமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த மேயருக்கு ஏற்பட்டுருச்சு. அதில் அங்கே இருக்கவங்க மேயருக்கு என்ன தண்டனை தராங்கன்னா, 5 பில்லியன் வான் ஃபைனாகவும் அதே சமயத்தில் ஆயுள் தண்டனையும் அவருக்கு தந்துடுறாங்க. இந்த மாதிரியான தண்டனையோட இந்த கேஸ் சுமூகமாக முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஒரு பையன் இறந்து போயிருந்திருப்பால, அந்த பையனுக்கு ஏற்ற முறையில் எல்லாருமே அஞ்சலை செலுத்துகிறாங்க. மொத்த கொரியாவுமே அந்த பையனுக்கு அஞ்சலை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு ஜுடிஷரியை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இப்போதைக்கு இந்தமாரி நெக்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸாக யாரை கொண்டாடலான்னு யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறது சியாங்குன்னு ஒரு ஆள் தான். அதுக்கு பதிலாக இப்போதைக்கு இவங்க நம்யாங்க கொண்டாடலன்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த ஐடியா கொடுத்ததே ஷின் தான். அதில் ஷின் இது மொத்தத்தையுமே பேசிட்டு வெளியே தான் கியோஹான் எல்லாருக்கிட்டையும் முட்டி போட்டுன்னு கெஞ்சின்னு இருப்பார். அதாவது இன்னொரு வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு அந்த கியோஹானை லைட்டாக வெறுப்பேற்றிட்டு அந்த இடத்த விட்டு ஷின் வராரு. அப்படியே வரும்போது தான் இவர் என்ன சொல்கிறேன்னா, டக்குன்னு நம்ம சியாங்குவை பதவி இறக்கம் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதில் மொத்த ப்ரெஸ்க்குமே சியாங்கு பண்ண மொத்த ஊழலையுமே இவங்க சொல்லிடுறாங்க. அதில் சியாங்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு. அதில் கூடிய சீக்கிரம் சியாங்குவோடைய பதவியை அவங்க பறிக்க போகிறாங்க. அந்த இடத்துக்கு வேற ஒரு ஆட்கள் வரப்போகிறாங்க. இது மொத்தத்தையும் தான் ஷின் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஷின்னுடைய பிளான்ன்றதே நம்யாங்க சீஃப் ஜஸ்டிஸாக மாற்றுறது தான். அதில் நம்யாங் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இந்தமாதிரி நான் உங்களை சீஃப் ஜஸ்டிஸாக மாற்றுறேன், எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, நான் சொல்கிற சில விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்யுங்க, நீங்கள் கண்டிப்பாக சீஃப் ஜஸ்டிஸாக மாறிடுவீங்க, நான் ஜுடிஷரியோடைய லீடராக மாறுதான் இந்த சில விஷயங்கள் பண்ணுறேன்னு அவர்கிட்ட நம்பகத்தன்மையாக ஷின் பேசி
பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே பேசிட்டு அந்த ஆளை வழி அனுப்பிச்சிட்டு இன்னொரு கதவை திறந்தா அந்த இடத்துல ஹீரோ இருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நம்பியாங்க சீஃப் ஜஸ்டிஸாக மாற்றினதுக்கப்புறம் அவனை என்கிட்ட தூக்கி எறிகிறேன்னு சொன்னீங்க, அதெல்லாம் அந்த விஷயத்தை செய்வீங்களா? நான் நம்பியாங்க பார்த்துக்கிறேன்னு போது அந்த இடத்துல இருக்கிற ஷின்மே, நீ என்னை நம்பறியான்னு ஹீரோவை பார்த்து ஒரு கேள்வி கேட்க, அதே கேள்வியை ரிப்பீட்டாக ஹீரோ கேட்குறாரு. ஆனால் அதுக்கு ஷின் ஆன்சர் பண்ணாமல் ஜஸ்ட் ஸ்மைல் மட்டும் பண்ணுறாரு. அதோட இந்த ஷாட்டை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோவை பேக் பார்க்க கூட்டிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அடிக்கடிக்கு ஹீரோ ஷின்னை பார்க்க போகிறார்ல, அது விஷயமா இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அதை ஹீரோ ஓப்பனாகவே ஒத்துக்கிறாரு. நான் ஷின்னை தான் பார்த்தேன்ற மாரி அந்த இடத்துல சொல்ல, பேக் இப்போதைக்கு ஹீரோ மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. அதில் ஹீரோ கிட்டே இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சிக்கலாம்னு சொல்கிறாரு. நமக்குள்ளார இதுக்கப்புறம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல, ஹீரோ அதுக்கப்புறம் எதுவும் பேசாமல் அந்த இடத்த விட்டு வந்துட்டாரு. ஆனால் இந்த இடத்த விட்டு வந்த ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிருக்கானா, ஹனியோல் கிட்ட தான் போயிருக்காரு. அந்த இடத்துல இவர் ஹனியோல் கிட்ட ஒரு பிளான் சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறேன்னா, நம்ம இப்போதைக்கு ஜுடிஷரியுடைய புலியை வேட்டையாட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அந்த புலி வேறு யாரும் கிடையாது, பேக். அவரை இப்போதைக்கு நம்ம கீழே இறக்கணுன்ற மாரி ஹீரோ சொல்கிறாரு. அதாவது சிம்பிளாக இப்போதைக்கு இவங்க பேக்கை வேட்டையாட போகிற மாரி ஹீரோவுக்கு லைட்டாக லிங்க் காமிச்சிருக்காங்க. ஹீரோ என்ன விஷயம் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். கண்டிப்பாக ஒரு பேக்கை ஹண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட் தான் இன்னும் தரமான சில சம்பவங்கள்லாம் இருக்குது. இதுலேயே நம்ம 2 எபிசோட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இந்த எபிசோட்மே மேக் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி நான் உங்களை வேற ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.